2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு மருத்துவர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். இந்தியாவில் சமூக நீதியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நடுவணில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தங்கள் தலைமையிலான அரசு 100 நாட்களை நிறைவு செய்திருப்பதுடன் 100 நாள் இலக்குகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியிருப்பதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் உலக நாடுகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி வருகிறது என்பதில் எந்தவித ஐயத்திற்கு இடமில்லை. அதே நேரத்தில் சமூக நீதியை காப்பதில் பல்லாண்டுகளாக போடப்பட்டு வரும் முட்டுக்கட்டைகளை அகற்றுவது மட்டும் எட்டா கனியாகவே உள்ளது. பல நூற்றாண்டுகளாக கல்வியும் வேலை வாய்ப்பும் மறுக்கப்பட்டு சமூக படிநிலையின் அடித்தளத்திற்கு தள்ளப்பட்ட சமூகங்களுக்கு இதுவரை மறுக்கப்பட்டு வந்த உரிமைகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதன் மூலம்தான் அவர்களை சமூக படிநிலையில் உயர்த்தி சமத்துவ சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த நடைமுறையின் அடிப்படை இடஒதுக்கீடு. ஆனால் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இடஒதுக்கீட்டிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலும் பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இடஒதுக்கீட்டின் நியாயத்தை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிரூபிக்க சாதிவாரி மக்கள் தொகை புள்ளி விவரங்கள் தேவை. ஆனால் நம்மிடம் அது இல்லை. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இதுவரை வழங்கப்பட்ட எந்த ஒரு இடஒதுக்கீடும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகளை எதிர்கொள்ள சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது அவசியமாகும். இதை பல்வேறு தருணங்களில் உச்ச நீதிமன்றமும் பல்வேறு மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களும் வலியுறுத்தியுள்ளன. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை முறையாக நடத்தி இடஒதுக்கீட்டுக்கும் சாதிவாரியான மக்கள் தொகைக்கும் இடையிலான விகிதாச்சாரம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் இடஒதுக்கீட்டின் அளவு குறைக்கப்படக்கூடும். அவ்வாறு நிகழ்ந்தால் அது இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்று நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பல 10 ஆண்டுகளாக பாமக வலியுறுத்தி வருகிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை நடுவண் அரசும் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த அப்போதைய அரசு ஒப்புக்கொண்டது. ஆனால் அது சாதி, சமூக, பொருளாதார கணக்கெடுப்பாக மாற்றப்பட்டது. அதன் விவரங்களும் கூட இன்று வரை வெளியிடப்படவில்லை. 2014ஆம் ஆண்டு தங்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகும் இந்த கோரிக்கை பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளது. தங்களின் தலைமையிலான முதல் அமைச்சரவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் கடந்த 31/8/2018ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் நடத்திய கலந்தாய்வுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் விவரங்களும் திரட்டப்படும் என்று அறிவித்தார். அது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. 2021ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரலில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 5 ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாகிவிட்ட நிலையில் நடப்பாண்டின் இறுதிக்குள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பின் போது சாதிவாரியான விவரங்கள் சேகரிக்கப்படுமா என்று கேட்டபோது அதற்கான வாய்ப்புகளை மறுக்காத நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அது குறித்த அரசின் முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று பதிலளித்திருப்பது எங்களின் நம்பிக்கையை வலுப்பெறச் செய்திருக்கிறது. இந்தியாவில் 1931ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 90 ஆண்டுகளாக நடத்தப்படாத சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்த முறையாவது நடத்துவதற்கு நடுவண் அரசு முன்வர வேண்டும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை இந்தியாவின் பெரும்பான்மையான தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஆதரிக்கின்றன. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை, எந்த தடையும் இல்லை. வழக்கமான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக திரட்டப்படும் புள்ளி விவரங்களுடன் சாதி என்ற ஒரே ஒரு பிரிவை சேர்த்தால் போதுமானது. சாதி விவரங்கள் கிடைத்துவிடும். இதற்கு எந்த கூடுதல் செலவும் ஏற்படாது. மாறாக
சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் திரட்டப்படுவதால் நாட்டுக்கும் மக்களுக்கும் சமூக நீதி சார்ந்து கிடைக்கும் பயன்கள் எல்லை இல்லாதவை. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக இந்திய பிரதமர் பதவியை அலங்கரிக்கும் தாங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தேவையையும் முக்கியத்துவத்தையும் முழுமையாக அறிந்திருப்பீர்கள். எனவே இந்தியாவில் சமூக நீதியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்.